விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா சத்திரம் புளியங்குளம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமி திருக்கோவிலின் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சத்திரம் புளியங்குளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமியின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பட்டி வகைரா பங்காளி சிவகாசி முருகன் அவர்களின் புதல்வி செல்வி எம் அஜிதா அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியர்களின் வேதங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள், புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய கோமாதா பூஜை போன்ற பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமி திருக்கோவிலின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் கோவிலின் பூசாரி முத்துமாணிக்கம் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு பூரண கும்ப மரியாதையுடன் மேலதாள மங்கள இசை முழங்க பூஜை செய்யப்பட்ட கலசங்களுடன் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டி வகைரா பங்காளிகள் கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க புனித நீர் கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது பல கருடன்கள் வானத்தில் பறந்து வந்து வட்டமிட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பதாக அமைந்தது. பின்பு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் பக்தர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமியை தரிசனம் செய்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக சத்திரம் புளியங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டன், சத்திரம் புளியங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கவிதா ராம் பிரசாத், சத்திரம் புளியங்குளம் கூட்டுறவு சங்க தலைவர் செல்வம், காரியாபட்டி பேரூராட்சி தலைவர் RKS செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஸ்ரீ ஆலடி முத்தையா சுவாமி கோவில் நிர்வாகத்தினர் சார்பாக மாலை மற்றும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட்டனர். இதில் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், மின்சாரம் தடையின்றி கிடைக்க செய்த மின்சார வாரிய அதிகாரிகளுக்கும், விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் பட்டி வகைரா பங்காளிகளின் சார்பாக சென்னை டாஸ்மாக் மேற்பார்வையாளர் M சந்திரமோகன் அவர்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்.